பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்றாரு, நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு. நம்பிக்கை அப்படின்னா முழுமையா நான் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி அவருக்காக தான் வாழப்போறேன், அவர் மேல விசுவாசமா இருக்கிறேன் அப்படின்ற அர்த்தங்க. நம்பிக்கை நான் என்ன நிறைய பேர் சொல்லலாங்க, நான் உன்னை நம்புறேன், இவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி நிறைய மனுஷங்க சொல்லுவாங்க. ஆனா அது நம்பிக்கை வார்த்தை மாரி தான் தெரியும். ஆனால் அது ஆசை வார்த்தைகள், ஏமாத்துற மாரி தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைகள் நம்மளை மோட்டிவேஷன் பண்ணோம், நம்மளை உற்சாகப்படுத்தி நம்மளை கண்டிப்பாக அந்த காரியத்தை செய்ய வைக்குங்க. நீங்கள் படிப்பில் தோற்றுருவீங்க, வேலையில் தோற்றுருவீங்க, பிஸ்னஸில் தோற்றுருவீங்க, உங்களுக்குலாம் கல்யாணமே ஆகாது, நீங்கள் கடன் பிரச்சனை அப்படியே தரேன்னு சொல்லி நிறைய மனுஷங்களை ஹர்ட் பண்ணி கஷ்டப்படுத்தி உங்களை நிறைய பேர் அழ வச்சுக்கிட்டே இருக்கலாம். உங்கள் கண்ணீரை துடைக்கிறதுக்காக இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் வந்துட்டாருங்க, உங்கள் கண்ணீரை மாற்ற போறாருங்க. அதான் சொல்றாரு, என் மேலே நம்பிக்கை வைக்கிறல்ல, அப்போ நீ பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க. ஏசப்பா மேலே நம்பிக்கை வைக்கிற பிள்ளைங்களா ஏசப்பா என்னைக்கும் கைவிட மாட்டாரு. மனுஷங்க வேணா கைவிட்டுருக்கலாம், இன்னைக்கு கைவிட்ட நிலைமையில நீங்க இருக்கலாம். ஏசப்பா முழுமையாக ஏற்றுக்கொண்டு மனதில் வச்சுக்கிட்டு, ஏசப்பா இன்னைக்கு என் வாழ்க்கையை மாத்துங்க, என் பிரச்சனையை மாத்துங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு மாறப்போகுதுங்க. உங்க மனசுல என்ன ஓட்டிட்டு இருக்கு மனுஷனுக்கு தெரியாதுங்க. நான் சாதாரண மனுஷன், ஆனா ஏசப்பா சர்வ வல்லமை உள்ள தேவன். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு என்னென்ன காரியத்தில் நீங்க மாற்றத்தை எதிர்பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுல மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கைக்கு பிரச்சனை வரப்போகுது, விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.